மதர் டிவியை நீங்கள் கண்டு அதிலே வருகின்ற செய்திகளை பெற்று கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை மட்டுமல்ல, அதனுடைய சமூக போதனைகள், கத்தோலிக்க திருச்சபையின் நடவடிக்கைகள், இது போன்ற விசுவாச செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிற மதர் டிவிக்கு ஆதரவு தாருங்கள். அதை லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மதர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாம் புனித தோமையாரை நினைவு கூறுகின்றோம். புனித தோமையார் இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒருவர், இந்தியாவினுடைய புனிதர். எனவே இன்று பலரும் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். தோமா, தோமையார், தாமஸ் என்றெல்லாம் பலருடைய பெயர்கள் நீடித்திருப்பதை பார்க்கின்றோம். கடற்கரையோரங்களில் புனித சவேரியார் எவ்வாறு மக்கள் மத்தியிலே வேரூன்றி இருக்கிறாரோ அது போன்றுதான் உள்நாட்டு பகுதியிலே இந்த மாபெரும் புனிதருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. குறிப்பாக புனித தோமையார் அவருடைய பெயரிலேயே திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்கின்றது. அவர் கேரளா வரை சென்றதை, மலையாற்றூர் வரை சென்றதை இன்றைக்கு மக்கள் நினைவு கூறுகிறார்கள். வழக்கமாக இந்த மாபெரும் புனிதர் அவரை பற்றி பேசுகிற பொழுது சந்தேக தோமையார் என்று குறிப்பிடுகிறார்கள். அதையும் கூட எதிர்மறையாகத்தான் பார்க்கிறார்கள். ஏதோ சந்தேகப்படுவது தேவையற்ற ஒன்று என்பது போன்று நினைக்கிறார்கள். ஆனால் தோமையார் அந்த 12 சீடர்களிலேயே மிகவும் வேறுபட்டவர். இயேசுவை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்டவர். அவர் கேட்ட கேள்விகளுக்கு அளவே இல்லை. ஆனால் இயேசுவும் கூட 12 வயதிலேயே ஏராளமான கேள்விகளை கேட்டு மறைநூல் வல்லுநர்களை திக்குமுக்காட வைத்தவர். எனவே இயல்பாகவே கேள்வி கேட்கிற 2 பேர் நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் அன்றைய சமூகத்தில் அதிகமாக இருந்தது. இயேசுவும் சரி, புனித தோமையாரும் சரி, 2 பேரும் ஒருவருக்கொருவர் அறிவார்ந்த வகையில் பல கேள்விகளை எழுப்பி சிந்தித்து வந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவேதான் நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது நான் நம்ப தயாராக இல்லை என்று சொல்லுகின்றார். எனவேதான் இயேசு தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு காட்சி அளிக்க முடிந்தது. இந்த கேள்வி கேட்காமல் இருந்தால் 10ஓடு 11ஆக, 10ஓடு 4 1ஆக அப்படித்தானே இருந்திருக்க முடியும். அப்படி இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட தனி முத்திரையை பதிக்கின்ற வகையில் அவர் இருந்திருக்கிறார். வேறு யாருமே சொல்லாத, இயேசுவோடு நெருங்கி பழகியவர்கள் உதிர்க்காத ஒரு அருமையான ஒரு சொல்லை புனித தோமையார் மட்டும்தான் சொல்லுகின்றார். என் ஆண்டவரே, என் தேவனே. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த புனிதரை எப்படி பார்த்தாலும் சரி, வழக்கமாக நாம் புனிதர்களை பூசை நேரத்தில் நினைவு கூறுகிறோம், அதற்கு பிறகு மறந்து விடுகின்றோம். அவர்களை வெற்று சடங்குகளுக்கு மூழ்கடிக்கிறோமே ஒழிய வாழ்க்கைக்கான வழிகாட்டிகளாக, திசை காட்டிகளாக அவர்களை நாம் ஒருபோதும் கருதுவதில்லை. நாம் நினைத்தால் அவர்களுடைய சிறந்த பண்புகளை இன்றைக்கும் கடைபிடிக்க முடியும். ஒரு புனிதரை பாராட்டுவதோடு நம்முடைய பணியானது நிறைவு பெறாது. அவரை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது எப்படி என்றுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சமூகமும் சரி, அன்றைக்கு புனித தோமையார் வாழ்ந்த சமூகமும் சரி, கேள்விகளுக்கு இடமில்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறது. குறிப்பாக பிள்ளைகளும் பெற்றோர்களும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கேள்வி கேட்க விடுவதில்லை. நான் சொல்வதே செய், அவ்வளவுதான். அதற்கு மேல் பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டார்கள். அல்லது கேள்வி கேட்கிற பிள்ளைகளை இவன் அதிக பிரசங்கி, இவன் முந்திரி கொட்டை, இந்த பெயர்களை வாங்க முடிகின்றது.
நாம் இயேசு பல கேள்விகளை கேட்டார் என்று ஊழியத்திலே வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை கேள்வி கேட்க நாம் அனுபவிக்கவில்லை என்றால் குடும்பத்திற்குள்ளேயே இந்த ஒரு ஒடுக்குமுறையானது தொடங்கி விடுகின்றது. அதே போன்றுதான் பள்ளிக்கூடங்களிலும் பாட புத்தகங்களை படித்து அதிக மதிப்பெண்களை எடுத்தால் போதும் என்று கல்வியை மிக சுருக்கி மதிப்பெண்கள் மட்டும்தான் கல்வி என்று நாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் கல்வி என்பது மதிப்பெண் அல்ல. நிறைவான நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டாமா? நல்ல நடிகர்கள் கூட நல்ல நடிகர்கள் நமக்கு கிடைக்கிறார்களா? நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்கிறார்களா? நல்ல எழுத்தாளர்களாக நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டாமா? நல்ல பேச்சாளர்களாக வர வேண்டாமா? நல்ல படைப்பாளிகளாக கலைஞர்களாக நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்றால் எவ்வளவு பாடுபட வேண்டும், எவ்வளவு கேள்விகள் கேட்க வேண்டும், எவ்வளவு நூல்கள் படிக்க வேண்டும். ஆனால் அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு வெறும் மதிப்பெண் மட்டும்தான் இன்றைக்கு முக்கியம் என்பது போல் இருந்தால் இது புனித தோமையாருக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு நன்றியாக அது அமையப் போவதில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு பல்வேறு தளங்களிலும் இப்படி கேள்விகளை முடக்குவதால் சமுதாயத்திலும் அரசியலிலும் கூட கேள்வியற்ற மனோபாவம் தான் நிகழ்கின்றது. ஆகவே நமக்கு வருகின்ற தலைவர்கள் கூட நாம் கேள்வி கேட்பதை அனுமதிப்பதில்லை. இது ஒரு மூடுண்ட சமூகமாக இருக்கிறது. கேள்விகள் மறுக்கிற சமூகமாக இருக்கிறது. வள்ளுவர் ஒரு இடத்துல கூறுவார், கற்றலின் கேட்டலின் நன்றி என்று. கேட்டல் என்பது கேள்வி கேட்டல் என்று எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் கேட்கிற பொழுதுதானே உங்களுடைய அறிவு வளரும். நீங்கள் கேட்கிற பொழுதுதானே உங்களுக்கான ஆர்வங்கள் கிளறப்படும். இயேசு ஒரு இடத்திலே தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இருக்கின்றார். தட்டுங்கள் என்றால் கேள்வி கேளுங்கள் என்றுதானே அதற்கு பொருள். நீங்கள் கேள்வியை கேட்காமல் எதுவும் நடக்காது. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்லுகிறார்களே, அது என்ன? கேள்வியை கேட்பதற்கு தான். எனவே நாம் கேள்விகளை கேட்பதற்கு தோமையாரை மிகச்சிறந்த ஒரு புனிதராக நம்மால் கருத முடியும். அதற்கு இயேசு கோபித்துக் கொள்ள மாட்டார், ஆனால் நாம் கோபித்துக் கொள்ளுகிறோம். அப்படி கேள்வியை கேட்டதால் அவர் தீர்க்கமாக தெளிவாக சில முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கிறார். பாருங்கள் எவ்வளவு தொலைதூரத்திற்கு அவர் பயணப்படுகிறார். இஸ்ரேல் எங்கே இருக்கிறது, இந்தியா எங்கே இருக்கிறது, அவரால் பயணப்பட முடிகிறது. ஆசியா முழுக்க பயணப்பட முடிகின்றது. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மற்றும் ஒரு பெருமையாக இருக்கின்றது, அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு கேள்வி கேட்கிற மனிதன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவன் எல்லா இடங்களுக்கும் பயணிப்பான், எல்லோரையும் நேசிப்பான். ஆகவே உங்களுடைய இதயங்களை திறந்து வைத்துக் கொண்டு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வதில்லை. இயேசுநாதர் எவ்வளவு தூரம் கேள்விகளை அங்கீகரிக்கிறார், கேள்வி கேட்பவர்களை அரவணைத்து வைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய தளங்களில் நாம் எந்த ஒரு பணியில ஈடுபட்டாலும் சரி, அது குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், இந்த தேசமாக இருக்கலாம், கேள்விகளுக்கு ஒரு இடம் இருக்கிறது. கேள்விகளால் தான் ஏன், எதற்கு, எப்படி, எதனால் என்று இடைவிடாமல் கேள்விகள் கேட்ட சமூகங்கள் மட்டுமே தான் முன்னுக்கு வரும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி குதிரைக்கு கடிகாலம் போட்டது போல, அல்லது கிணற்று தவளையை போல, அடுப்பங்கரை பூனையை போல பலர் தங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளுகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் மிக விரிந்த இதயத்தோடு, விரிந்த கனவுகளோடு, லட்சியங்களோடு, இலக்குகளோடு ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட கேள்விகள் தான் தக்கதுணை. அறிவே ஆயுதம் என்று சொல்லலாம். அந்த அறிவை புறக்கணிக்கிற பொழுதுதான் சிக்கல்கள் உருவாகின்றன. புனித தோமையாரின் மூலமாக நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த சந்தேக தோமா என்று நாமும் சொல்லாமல், அவர் அறிவார்ந்த வகையிலே கேள்விகளை எழுப்பி நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கின்ற புனிதராக இருக்கிறார் என்பதை புரிந்து நம்முடைய அன்றாட வாழ்விலும் அவரை பின்பற்றுவோம். நன்றி.